சமீப நாட்களா பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட்லயே இருக்கிற பவர்ஃபுல் லீடர்ஸ், ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாத்தோட கண்ணிலையும் கருப்பு கலர்ல ஒரு ட்ரேஸ் மார்க் மாதிரி வந்திருக்கு. உங்களால நம்ப முடியுதா? இது ஒரு சிலர் கோயின்சிடென்ஸ்னு சொல்றாங்க, ஒரு சிலர் கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்றாங்க. அப்படி என்ன அது? இதைத்தான் இன்டர்நெட்ல பிளாக் ஐ கிளப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் ஐ கிளப்பை பத்தி தான் பார்க்க போறோம். லெட்ஸ் வெல்கம் டு Bharat Talks. இந்த பிளாக் ஐ கிளப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பாருங்க. I wanted to ask quickly, Mr. Musk, what is your eye okay? What happened to your eye? I noticed there's a bruise there. What does that mean? I didn't know. எலன் மஸ்கோட கண்ணு அந்த மாதிரி தான் பிளாக் ஐ யார் வந்திருக்கும். ஒரு இன்டர்வியூவர் கேட்பாரு, என்னங்க அது பிளாக் ஐன்னு கேட்கும்போது தன்னோட 7 வயசு பையன் குத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்லுவாரு. எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு நம்புற மாதிரியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் கண்ணு கீழே இந்த மாதிரி பிளாக் ஐ மாதிரி வந்திருக்கும். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, குட்டி குழந்தை அடிச்சிட்டாங்க, போன் வந்து விழுந்துருச்சு. அதே மாதிரிதான் ஆடம் ஸ்டாண்ட்லரும் அதே மாதிரிதான் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. An accident, everybody. Everything's all right, but I wish it was a good story. தனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் ஐ கிளப்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலயே நல்லா பவர்ஃபுல்லா இருக்கிற லீடர்ஸ் எல்லாருமே இந்த பிளாக் ஐ கிளப்ல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் ஃபுல்லா ஒரு கான்ஸ்பிரசி தியரி பரவிட்டு இருக்கு. நீங்க இந்த பிளாக் ஐ கிளப்ல இணையணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சடங்குலாம் இருக்கு. அதாவது நீங்க போய் அந்த பூஜையெல்லாம் பண்ற மாதிரி அந்த பூஜையில வந்து உங்களோட கண்ணுக்கு கீழே, அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு கண்ணுக்கு கீழே ஒரு புண்ணு மாதிரி பண்ணி விடுவாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிளாக் ஐ கிளப்ல இணைச்சிட்டீங்க அப்படின்ட்டு தான் இப்போ வரைக்கும் நம்மளோட இன்டர்நெட் வியூவர்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக கதை கட்டிட்டு இருக்காங்க. இது உண்மையா பொய்யாங்கிறது பயங்கர மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. பட் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரிச்சுவல் தியரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஐ கிளப்புங்கிறது எதோட லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலுமினாட்டிஸ், ஃப்ரீ மேசனரி, அந்த மாதிரி சீக்ரெட் அலைட் குரூப்ஸ். என்னங்க அந்த இலுமினாட்டிங்கிறீங்க, ஃப்ரீ மேசனரி அப்படின்னு சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? அதாவது இந்த குரூப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே இருந்துட்டு இருக்கு. இதெல்லாமே ஒரு சீக்ரெட்டா இயங்கிட்டு இருக்கு. இவங்களோட மோட்டிவ் கோல் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லா தன்னோட சுண்டு விரலால ஆட்டி படைக்கணும் அப்படின்றதோட மோட்டோ. கவர்மெண்ட், பேங்க்ஸ், மீடியா எல்லாமே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு இந்த வேர்ல்டு ஃபுல்லா தான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து இந்த குரூப்ஸ் எல்லாம் எங்கிட்டு இருக்குதுன்னு இன்னும் கான்ஸ்பிரசி தியரி நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே ரொம்ப டாப் எலைட் ஆகிற பர்சன்ஸ் மட்டும்தான் இந்த குரூப்ல எல்லாம் இணையறாங்க அப்படின்ட்டு இன்னும் கான்ஸ்பிரசி தியரி போயிட்டு இருக்கு. ஏன் வந்து அந்த லெஃப்ட் ஐக்கு கீழே தான் அந்த கருப்பு கலர்ல வருதுன்னு நீங்க கேட்கலாம். இதை பார்க்கணும்னா நம்ம வந்து எகிப்தியன் மித்தடாலஜி, அதாவது எகிப்தோட புராணத்தை கொஞ்சம் பார்க்கணுங்க. ஐஸ் ஆஃப் ஹாரஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஒசிரிஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்காரு. அவர் கூட பிறந்த சகோதரர் பாத்தீங்கன்னா செத். அவர் வந்து ரொம்ப பொறாமையா அந்த மன்னரை வந்து நம்ம எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு சமயம் பார்க்கறத வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நாள் அவர் நினைச்ச மாதிரியே எல்லாமே அமையுது. அவரோட அண்ணன் கூட சண்டை போட்டு எக்கச்சக்கமான துண்டுகளா உடம்ப வெட்டிடுறாரு. வெட்டிட்டு எகிப்துல எல்லா பக்கம் அந்த துண்டுகளை வீசி எறிஞ்சிடறாரு. இதை அறிஞ்ச ஐசிஸ், அதாவது அந்த ஒசிரிஸோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க போய் எல்லா பாடி பார்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒன்னா மெர்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சில மேஜிக் பவர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதை கம்பைன் பண்ணி மறுபடியும் உயிரை வர வச்சிருக்காங்க. சோ வர வச்சவனையும் என்ன பண்றாங்கன்னா அவரு மூலியமா ஒரு பேபி வந்து வேணும்னு கடவுள் கிட்ட வேண்டுறாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஹாரஸ். இப்போ என்னன்னா அந்த ஹாரஸ் அப்படிங்கிற ஒரு பையனை வளர்த்திட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனை வந்து பெரிய பையன் ஆக்குனதுக்கு அப்புறம் அந்த செத் அந்த அவரோட தம்பி கூட சண்டை போட வச்சாதான் தன்னோட மன்னராட்சியை உருவாக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா நம்பினாங்க. அதே மாதிரி அவரும் பெருசானதுக்கு அப்புறம் தன்னோட சித்தப்பா கூட சண்டை போடுறாப்படி. சண்டை போட்டு வெற்றி பெறணுங்கிற தருணத்துல பாத்தீங்கன்னா அவரு வந்து பயங்கர வலிமையான கடவுள்னே சொல்லலாம் அவங்களோட சித்தப்பா. அப்ப சண்டை போட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா தன்னோட லெஃப்ட் ஐய அந்த பையன் ஹாரஸ் அப்படிங்கிற பையன் வந்து அந்த லெஃப்ட் ஐய புடுங்கிடுறாப்படி. புடுங்கினதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அதை வந்து வேற பக்கம் எங்கேயோ வீசிடுறாங்க. கடவுள் கிட்ட வேண்டி மறுபடியும் அந்த கண்ணு வந்து லெஃப்ட் ஐலயே பொருந்தி வச்சிடறாங்க. ஸோ
அதனால தான் ஐ ஆஃப் ஹாரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் ஹாரஸ்னா சந்திரனை குறிக்குது, சுப்பீரியரான பவர்ஸை குறிக்குது, எலைட் குரூப்ஸை குறிக்குது, ஒரு உயிரை வந்து ரீபர்த் ஆகணும், இறந்தாலும் சரி ஒரு டெத்தையும் சரி ரீபர்த்தையும் குறிக்குது. ஸோ இதனால தான் அந்த இலுமினாட்டி குரூப்ஸ் வந்து இது கூட லிங்க் பண்றாங்க. நம்மளோட பிளாக் ஐ கிளப் வந்து எஸ்பெஷலி அந்த லெஃப்ட் சைடில் ஏன் புண்ணு பண்றாங்கன்னா இதெல்லாம் தான் மீனிங் அப்படின்ட்டு இன்னும் நம்பப்பட்டிருக்கு. ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பெரி ஆர்பிட்டல் ஹெமட்டஸ் அப்படிங்கிற ஒரு நோயினால தான் இந்த மாதிரி வந்திருக்கலாம். அதாவது நோயினா பெருசா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த கண்ணுக்கு கீழே புண்ணோ அலர்ஜியோ இல்லை யாராச்சும் அடிச்சாங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேஸ் மார்க் மாதிரி வரும்னு சொல்லிட்டு தான் டாக்டர் உலகம் நம்பிட்டு இருக்காங்க. டிக்டாக், ரெடிட், யூடியூப் இருக்க நம்மளோட வியூவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையே இல்லை, இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரினால தான் இவன் இந்த எலைட் குரூப்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இதில் லிங்க் ஆயிருக்காங்க. அது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஐ கிளப்ல இணைஞ்சிடுறாங்க. இவங்களோட மெத்தட் என்னன்னா எலைட் குரூப்ல இணையணும், அந்த ரிச்சுவல்ஸ்ல போயிட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ரிச்சுவல்ஸ் நடத்துவாங்க. அது ஒரு சிலதெல்லாம் இன்னும் கான்ஸ்பிரசி தியரி என்னன்னா அந்த அனிமல்ஸோட பிளட் எல்லாம் குடிக்கிறாங்க. அந்த குரூப்புக்குள்ள நீங்க போகணும் இணையணும்னா ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அகோரமா பண்ணணும் அப்படின்னு நிறைய கலப்பி விட்டுருக்காங்க. ஆனா எது உண்மை போய்ங்கிறது இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மர்மமாவே தான் இருக்கு. ஏன்னா இந்த வேர்ல்டுலயே ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த எப்படி சொல்றது பவர்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஐ கீழே புண்ணு ஐட்டியா தான் இருக்கு. உண்மையாவே மர்மமா தான் இருக்கு. ஆனா அவங்க சொல்ற ரீசன்ஸ் எல்லாம் நம்புற மாதிரியும் இருக்கும், நம்பாத மாதிரியும் இருக்கும். ஸோ என்ன வியூவர்ஸ், டிஃப்ரெண்டான ஒரு டாபிக்ஸை நம்மளோட சேனல்ல ரெகுலரா இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். உங்களோட சப்போர்ட்டை மறக்காத கமெண்ட்ல பண்ணுங்க. இல்ல அந்த பிளாக் ஐ கிளப்ங்கிறது உண்மையா இல்ல கட்டுக்கதையா இல்ல வதந்தியா இல்ல ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.